வெடித்து சிதறும் சவுதி, ஹூத்திகளால் அணு ஆயுதம் தயாரிக்கும் சல்மான், காலித் ஏர்பேஸை தாக்கியிருக்கக்கூடிய ஹூத்திகள், மாரிபுக்காக ஏற்பட்ட பிரச்சனை, சிரியாவில் 35 பேர் உடல் கருகி இறந்து போனார்கள், செயலிழந்த அமெரிக்கா ஏவுகணை, ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய வீடியோ, அமெரிக்காவுடைய நலன்களை தாக்க தயாராகும் ஈரான், பற்களையும் ஆடையும் வச்சு தன்னுடைய கணவருடைய உடலை கண்டுபிடித்த இஸ்ராவினுடைய கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவலில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகள், அதை ஒட்டி வந்திருக்கக்கூடிய வீடியோக்கள், அதனுடைய உண்மை விளக்கங்களை தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இன்றைக்கி உலகத்து அளவில் மிக பேசு பொருளாக இருக்கக்கூடிய முதன்மையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சவுதியினுடைய பல இடங்களில் இன்றைக்கி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குங்க. மிகப்பெரிய ஏர்பேஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய கிங் காலித் ஏர்பேஸ் இங்கே அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு. ஜீசான் அப்படின்னு சொல்கிற ஒரு மாகாணத்துடைய சிட்டிங்கிறாங்க. அது கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்ம சென்னைன்னு சொல்கிறோம்ல, மதுரைன்னு சொல்கிறோம்ல, கோயம்புத்தூர்னு சொல்கிறோம்ல, இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் ஜீசான் சவுதியில் இருக்குது. இந்த பகுதியில் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு இடங்களில் அரம்கோவினுடைய ஆயில் ரெஃபைனரியில் இன்றைக்கி அடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல், அதை ஒட்டியான வீடியோக்கள் தான் இன்டர்நேஷனல் லெவலில் மிகப்பெரிய அளவுக்கு அந்த வீடியோக்கள்லாம் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த செய்தியை தான் நம்ம முதன்மையாக அதில் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த செய்தியை முழுமையாக நீங்கள் பாருங்கள். ஏன்னு சொன்னால் ஏடனில் இன்னைக்கு என்ன சம்பவம் நடக்குது, அதே மாதிரி சனாவில் என்ன நடக்குது, அதாவது ஏமனுடைய தலைநகரமாக ஏடன் ஒருத்தர் கொண்டாடுறாங்க, சனாவை கொண்டாடுறாங்க. இதில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்சாதான் இன்னைக்கு ஹூத்திகள் சவுதிகளுடைய சண்டை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதாவது 2009 இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுங்க. 2009 சடா அப்படின்னு ஒரு வார் வருது, உள்நாட்டு வார் தான். ஹூத்திகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான பொருளாதாரம் இல்லை. இன்றைக்கி எப்படி சிஜேபி போராடுறாங்களோ அது மாதிரியான கிட்டத்தட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் சொல்லலாம். சரியான முறையில் பொருளாதார வளர்ச்சி இல்லை, இஸ்லாமியருடைய அடையாளங்கள் இல்லாமல் போகுது அப்படின்னு ஹூத்திகள் சொல்கிறாங்க. இப்படி சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உள்நாட்டில் போரில் ஈடுபடுறாங்க. குறிப்பிட்ட பல பகுதியில் அவங்க கட்டுப்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சனா, ஹைடா, இது மாதிரியான முக்கியமான இடங்களில், சதா அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரியான முக்கியமான இடங்களை ஹூத்திகள் கைப்பற்றுறாங்க. கைப்பற்றின உடனே என்ன பண்ணுதுன்னு சொன்னால், ஈரான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா நியூஸ் வந்த உடனே சவுதி உடனே உள்ளே இறங்குறாங்க. உள்ளே இறங்கி மிகப்பெரிய அளவுக்கு அங்கே தாக்குதல் நடத்தப்படுது. 2014 2015 அப்புறம் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு நம்ம தாக்குதலில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐநா மூலமாக ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. ஒப்பந்தம் போடப்பட்டு இன்னைக்கு ஏமன் 2ஆக பிரிக்கப்பட்டுச்சு. அந்த 2ல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹூத்திகள் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சிட்டி, சனா நகரம், ஹைடைடா, பாப்பியல் மந்தீப், ஜலசந்தி, இது மாதிரி முக்கியமான பகுதிகள், கர்மான் போன்ற முக்கியமான பகுதிகள்லாம் இன்றைக்கி ஹூத்திகள் வச்சுருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட ஹூத்திகள்லேயே அவங்களுக்குள்ளே பழங்குடிய பிரிவினர் அப்படின்னு அங்கே ஒரு சண்டை இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஏமன் வந்து 5,27,950 சதுர கிலோமீட்டருங்க. இந்தியாவில் ஒரு 16% சொல்லலாம், தமிழகத்தை விட ஒரு 4 மடங்கு பெருசுன்னு சொல்லலாம். அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே ஹூத்திகள் பக்கம் இருக்குது. இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 45 அல்லது ஒரு 40% யார் கையில் இருக்குதுன்னு சொன்னால் சவுதியுடைய அரசாங்கம், சவுதியுடைய அரசாங்கம், அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னலில் இருக்கக்கூடிய எல்லாரும் அங்கீகரித்த ஒரு நாடு. இதுலேயுமே ஒன்றா இல்லை. அதில் STC அப்படின்னு சொல்லி துபாய் ஆதரவு படம் ஒன்று இருக்குது, சவுதி ஆதரவு படம் ஒன்று இருக்குது. 2 பேருமே ஏடனுடைய பகுதிகளில், அதாவது ஹூத்திகள்லையே இந்த ஹூத்திகள், இந்த தெற்கு பக்கக்கூடிய ஹூத்திகள், இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. எப்படியா நிலை பாருங்களேன். இந்த மாதிரி நிலையில் கிட்டத்தட்ட இந்த மக்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிட்டாங்க. மருத்துவ பொருட்கள்லாம் சரியாக போகலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. இதுக்கான காரணமாக ஹூத்திகள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சவுதி தான் பெரிய கண்ட்ரோல் பண்ணுறாங்க இந்த இடத்துல, எங்களுக்கு தடை போட்டு வச்சுருக்கிறாங்க, மருந்துகள்லாம் உள்ளே வர்றதில்லை, மனிதர்களுக்கு தேவைப்படியான அடிப்படையான விஷயங்கள் கூட உள்ளே வராமல் இருக்குது. காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. எங்களுக்குன்னு தனி உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த 3ஆம் தேதி ஆயத்துல்லா அல் கமேனியினுடைய மரணத்திற்காக வேண்டி ஊர்வலம் நடத்தப்பட்டுச்சு. நஜீப், ஈரான் பல்வேறு பகுதிகளில். அங்கே போகிறதுக்காக ஈரானுடைய ஒரு விமானம் சனாவுக்கு வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லி ஹூத்திகள் அனுமதிக்க, அதெல்லாம் முடியாதுன்னு சவுதி சொல்ல, அதெல்லாம் முடியாது, அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காரணம் என்ன, அவங்க ஹூத்திகளுடைய கை ஓங்கிக்கிட்டே போகுது. அப்படி அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொன்ன காரணத்தினால சனாவினுடைய ஏர்போர்ட்டு அந்த ரன்வேல தாக்கப்பட்ட உடனே என்ன பண்ணாங்கன்னா, ஹைடைடாவில் ஹூத்திகள் விமானத்தை கீழே இறக்கி நாங்கள் இறக்கிட்டோன்னு பாரு மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடினாங்க. இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை ரொம்ப சூடு பிடிக்குது. எந்த அளவுக்குன்னா, பாப்பியல் மந்தீப் ஜலசந்தியில்
என்ன சொல்கிறாங்கன்னா ஹூத்திகள் அந்த பகுதியில் சவுதியுடைய எந்த கப்பலும் போகாது, போனால் நாங்கள் அதுக்கு தடை விதிக்கிறோம், நாங்கள் அதை வந்து முற்றுகையிடுறோம், எங்கள் பகுதிகளில் நீ வந்து மருந்து கொடுக்கக்கூடாது அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேல, அது மாதிரி நாங்கள் முற்றுகையிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஹூத்திகள் அங்கே முற்றுகையிடுறாங்க. முற்றுகையிட்டோன்னா அதே மாதிரி அதை மீறி ஒரு சவுதியினுடைய ஆயில் டேங்கர் ஒன்று போகுது. ஆயில் டேங்கர் போனால் அந்த ஆயில் டேங்கரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹூத்திகள் அட்டாக் பண்ணிடுறாங்க. அட்டாக் பண்ண உடனே பதிலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சவுதி அங்கே இருக்கக்கூடிய குழுக்களை, ஆயுத குழுக்களை தான் தாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, ஹூத்திகள்ல சொல்கிறாங்க சிவிலியன்ஸ், அதெல்லாம் சாதாரண மக்கள், குடிமக்கள் அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு சண்டை போயிட்டு இருக்கு. அட முட்டா பெருவிழா, மேற்கு கரையில் இன்றைக்கி 4 பாலஸ்தீனர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. அப்பாவி பாலஸ்தீன், இந்த வீடியோவை பாருங்கள், ஒரு பாலஸ்தீனர் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு, அப்படியே அந்த காசா வச்சு தலையில் சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாரு. இங்கே 2 பேரும் இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, யாருக்கு ஆட்சி அதிகாரம் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு மோசமான கேவலமான சூழ்நிலைங்க. இப்போ சவுதி அட்டாக் பண்ணோன்னா பதிலுக்கு இப்போ நடந்திருக்கக்கூடியதாங்க இந்த அட்டாக். இந்த அட்டாக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் சவுதியினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜீசான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜீசான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏமன்லேருந்து கிட்டத்தட்ட 60-70 கிலோமீட்டர் இடத்துல இருக்குது. இங்கே கிங் அப்துல்லா ஏர்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஏர்போர்ட்டில் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. ஒரு நாவோட ஏர்போர்ட் தான் அப்படின்னு பார்த்தா ஏர்போர்ட் இல்லையா, அதுவும் அமெரிக்கா பேஸு, அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்கள் இருக்குது, ரேடார் இருக்குது, ஆயில் ரெஃபைனரி இருக்குது, மின் நிலையங்கள் அங்கே இருக்குது, துறைமுகம் அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கனரக தொழிற்சாலைகள், பெரிய பெரிய தொழிற்சாலைகள், இந்த ஆயுதங்கள்லாம் தயார் பண்ணுறதுக்கு தொழிற்சாலைகள்லாம் தேவையில்லை, அது மாதிரியான தொழிற்சாலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹூத்திகள் இன்றைக்கி அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லை கண்காணிப்பு வசதிகள், எல்லையை கண்காணிக்கிற பல வசதிகள் அங்கே வச்சுருப்பாங்க போல், ரேடார் அந்த மாதிரி சிஸ்டம்லாம் வச்சுருப்பாங்க போல், அந்த நாங்கள் இன்றைக்கி அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹூத்திகள் சொல்கிறாங்க. அதே மாதிரி அசிரியா அப்படின்னு சொல்கிற ஒரு பகுதியில் ஹூத்திகள் இன்றைக்கி அட்டாக் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கிங் காலித் ஏர்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, காலித் ஏர்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பெரிய ஒரு ஏர்பேஸாம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முகாமிஸ் முஷைது அப்படின்னு சொல்கிற ஒரு பகுதியில் சவுதியினுடைய தெற்கு பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா விரிவான விமான நடவடிக்கை, அதாவது சும்மா லைட்டாக பண்ணுறதுக்கு விரிவான விமான நடவடிக்கை, டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸை பேஸ் பண்ணி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுமோ அதுக்கான டோட்டல் இடமே வந்து இங்கே தான் இருக்குதா. இந்த இடத்துல அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா CH-4B UAV இந்த விமானம் பார்த்தீங்கன்னா ட்ரோன் மாதிரி கிடையாது, ஒரு விமானம் தானா, அமெரிக்காவோட தான். ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படி அது இருக்கும்னா ஆள் இல்லாமே இயக்க முடியுமா, அவ்வளோ லேட்டஸ்ட்டாக. இதை பேரை படித்தோம்னா சவுதி நீங்களாப்பா வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பார்த்தா அது சவுதிக்காரன் இது இல்லை, அமெரிக்கக்காரன் இது அப்படின்னு நம்மளுக்கு செய்தி வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் AS-532 அப்படின்னு சொல்கிற ஒரு ஹெலிகாப்டர், இந்த ஹெலிகாப்டர் இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் இன்றைக்கி ஹூத்திகள் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்துகிட்டே இருக்கும்போது இன்னொரு முக்கியமான செய்தி, கடந்த ஒரு வாரமாக ஆத்தரட்டிக்காக எல்லாம் ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதாவது என்ன பண்ணிட்டாருன்னா ட்ரம்ப்பு வந்து சல்மானுக்கு நீ அணு ஆயுதத்தை தயாரிச்சுக்க உனக்கு அனுமதி இருக்குது, யுரேனியத்தை சரி விட்டுக்க, அணு ஆயுதம் சொல்ல மாட்டாங்க, யுரேனியத்தை சரி விட்டுக்க, ஒன்று உள்நாட்டு தேவைக்கு என்னவோ பண்ணிக்க அப்படின்னு ட்ரம்ப் அனுமதி கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போய்கிட்டே இருந்துச்சுங்க. சமீபத்தில் உறுதியப்படுத்திட்டாங்க, எல்லா நியூஸாலும் உறுதிப்படுத்திட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யுரேனியத்தை சரி விட்டுறதுங்க சொல்லிக்குவாங்க, எங்களுடைய உள்நாட்டு தேவை தானே, உள்நாட்டு தேவையெல்லாம் இல்லை, அது அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு தான் அப்படின்னு ஒரு நிலை. பாருங்கள், ஈரான் தயாரிக்கக்கூடாது, ஏன்பா உலக அச்சுறுத்தல், இவங்க குண்டு போட்டுட்டு ஈரான அச்சுறுத்தல்னு சொல்கிறாங்க. அதுவே சவுதி தயாரிக்கலாமா, சவுதி தயாரிக்கலாம், சவுதிக்கு அனுமதி கொடுக்கணும், யார் எல்லாமே ட்ரம்ப்பு தான் சொல்லணுமா, ட்ரம்ப்பு தான் எல்லாமே தீர்மானிக்கணுமா, அவர் சொல்லிட்டாருன்னா ஓகே, அவர் இல்லைன்னு சொன்னார்னா இல்லைன்னு அது அர்த்தமா. சரி, சல்மான் இதை வாங்கிட்டாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டு பார்க்குறப்ப இது எதுக்காக வாங்கியிருக்காரு ஐயா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி அந்த பகுதிகளில் பாதிக்கப்படக்கூடிய எல்லா மக்களுக்கான போராட்டத்துக்காக வாங்கினாரா, அதெல்லாம் கிடையாது. ஈரான் வளர்ந்துக்கிட்டே வருது, ஈரானுடைய ஆதிக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ பார்த்தாலும் ஏமனில் ஹூத்திகளுடைய வளர்ச்சி அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அப்போ ஹூத்திகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அணு ஆயுதங்கிறது ஒன்று தேவை, அணு ஆயுதம் ஒன்று இருந்தால் தான் பயப்படுவாங்க. ஏற்கனவே ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ் சொன்னார், அதாவது எந்த நாட்டில் அணு ஆயுதம் இருக்குதோ அப்போ தான் அதை பார்த்து அமெரிக்கா பயப்படுது, இல்லாட்டி அந்த நாட்டை போய் அட்டாக் பண்ணிடுது, அணு ஆயுதம் இருந்தால் தான் பேச்சுவார்த்தைக்கு இவங்க வர்றாங்க அப்படிங்கிறத லாவ்ரோவ் சொல்லியிருந்தார். அதே மாதிரி அணு ஆயுதத்தை வச்சுருந்தா இன்றைக்கி ஏமன் பயப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்காங்களாம். அப்படியே இன்னொரு செய்தி கவனிங்க, NDAA இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து
கூட்டு உடன்பாட்டு ஆயுதங்கள் அதை விட்டு இராணுவ இதில் நம்ம எப்படி கூட்டாக சேர்ந்து செய்கிறது அப்படின்னு ஒரு உடன்பாடுக்காக அங்கே போய்கிட்டு இருக்காங்களா. அதுக்கான முன்னெடுப்பு நடந்துக்கிட்டு இருக்கு, அதற்கான எதிர்ப்பு ஒரு பக்கம், அதற்கான ஆதரவு ஒரு பக்கம் அப்படிங்கிற நிலை போயிட்டு இருக்கு. இப்போ சவுதிக்கார பயிலா ஆப்ரஹாம்னு ஒரு ஒப்பந்தம் போட்டிங்களாப்பா 2020 ட்ரம்ப் பேச்சை கேட்டுக்கிட்டு அவருடைய மருமகன் குஷ்னர் வந்து சொன்னப்போ எல்லா நாடும் முதல்ல கையெழுத்து போட்டோம். எப்போ தெரியுங்களா? செப்டம்பர் 13, 2020 இதை வந்து ட்ரம்ப் சொன்னோன்னா 15ஆம் தேதியே கையெழுத்து போட்டு அப்படியே கையில் ஒப்படைச்சவங்க யாருன்னா துபாய்க்காரங்க. அடுத்து யார் தெரியுங்களா? பஹ்ரைன். அடுத்து சூடான். நாங்கள் கூட ஒத்துக்கிறோம், எங்கள் சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சூடான்னு சொன்னாங்க. மொரோக்கோ ஒத்துக்கிட்டாங்க, நாங்களும் கையெழுத்து போடுறோன்னு சொல்லி. சவுதி கையெழுத்து போட தயாராக இருந்துச்சு. ஆனால் அதுக்கிடையில் ட்ரம்ப்பினுடைய ஆட்சி மாறுது, ஜோ பைடன் வர்றாரு. அதுக்கப்புறம் இப்போ ஹமாஸினுடைய தாக்குதல், இப்படி நிறைய சம்பவங்கள் நடந்த உடனே அங்கே அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. இப்போ நம்ம கேள்வி என்னென்னா, இஸ்ரேலோட இனப்படுகொலை செய்யக்கூடிய நெத்தனியா இருக்கக்கூடிய இஸ்ரேலோட உன்னால் ஒப்பந்தம் போட்டுக்க முடியும். அவன் உனக்கு அச்சுறுத்தலாக இல்லை, அவன் உனக்கு பிரச்சனையாக இல்லை, மக்களை கொண்டு போய்க்கிறான், அவனுக்கு பிரச்சனையாக இல்லை. ஆனால் ஹூத்திகளோடு உன்னால் ஒப்பந்தம் போட்டு அது சரி செய்ய முடியாத நிலையில் தான் இருக்கிறியா அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் கவனிக்கணும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, கடந்த ஒரு நாளில் எந்த தாக்குதலும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் இல்லைனா இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, CNN நியூஸ் சேனல் நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இரவு நேரத்தில் பயங்கரமான ஒரு தாக்குதலை தொடுக்கும், அப்போ நம்ம எப்படியாவது உள்ளே பூந்து அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நெத்தனியா இருந்தானா. அமெரிக்கா அதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்குது. அதாவது தொடர்ந்து நெத்தனியாவுக்கு பின்னடைவை தான் இன்றைக்கி அமெரிக்கா ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் கூட லெபனானுடைய தெற்கு பகுதிகளில் அப்பாவி மக்கள் வசிக்கிற பல பகுதிகளில் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கான். அப்போ லெபனானுடைய பகுதிகளில் தாக்க போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை, அல்லது புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை, அதனால் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான செய்திகளில் ஒன்று. அதுக்கடுத்து சிரியாவில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆக்சிடென்ட்டுங்க. ஏற்கனவே சிரியாவில் ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆக்சிடென்ட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய டவுட்டை ஏற்படுத்துது. அதாவது முகாந்திரம் உள்ள டவுட்டை சொல்கிறோம், முகாந்திரமே இல்லாமல் 19 இது அப்படி அது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேசக்கூடிய அமைச்சர்கள் பேசுகிற மாதிரியோ நம்ம பேச மாட்டோம். இறைவன் காப்பாற்றணும். என்னன்னு சொன்னால், சிரியாவில் நடந்த இன்றைக்கி விபத்து ஏற்படுத்துக்கு, இந்த விபத்துக்கு முன்னாடி சில சம்பவங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் கனெக்டிவிட்டி பண்ணி பாருங்கள். நெத்தனியா என்ன சொன்னான்னா, சிரியாவுக்குள்ளே துருக்கி வந்து தன்னுடைய படையை அங்கே அமைச்சா தன்னுடைய பேஸ் ஏதாவது நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதே மாதிரி சிரியாவுடைய பல பகுதியில் நான் கண்காணிச்சுக்கிட்டே வர்றேன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி ஜூஸ்கள் என்ன சொன்னாங்க, சிரியா அடுத்த எதிரி நம்மளுக்கு, அதே மாதிரி பார்த்தா எகிப்து நம்மளுக்கு அடுத்த எதிரி அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் சில சம்பவங்கள் நடக்குது. அந்த சம்பவத்துடைய பின்னணி யாருனே கண்டுபிடிக்க முடியலை. இஸ்ரேல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஸ்பெயின் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக பேசிக்கிட்டு வர்றாங்க, அமெரிக்காவுக்கு எதிராக பேசிட்டு வர்றாங்க. இதே மாதிரி சிரியாவில் இப்படி பேச்சு ஏற்பட்டவுடனே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஒரு மெயின் ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட்டு தான் முதல்ல சொல்கிறாங்க. சிரியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அமைச்சகம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஆக்சிடென்ட்டுங்கிறாங்க. ஆக்சிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா அல்சோர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் 2 பேருந்து நேருக்கு நேர் மோதி கிட்டத்தட்ட 35 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் அதில் போனவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் உள்நாட்டு பாதுகாப்பு படையை சேர்ந்தவங்க. அப்படிங்கிற இந்த விஷயம் தாங்க மிகப்பெரிய அளவுக்கு நம்மளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதே மாதிரி அந்த சிரியாவுடைய மக்கள் பெருமளவு கஷ்டப்படுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதி குழுக்களுடைய தாக்குதல், அது இல்லாமல் சிரியாவுடைய கோலன் ஹைட்ஸ் போன்ற பகுதிகளில் இஸ்ரேல் தாக்கக்கூடிய விஷயங்கள், நாட்டினுடைய நிலைமை, பொருளாதார நிலைமை ரொம்ப சிக்கலாக இருக்குது. சிரியாவாசிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கிறது நீங்கள் கூடுதலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களில் ஒன்று. இன்னொரு வீடியோ காட்சி தாங்க ரொம்ப வைரலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ காட்சி என்னென்னா, பேட்ரியாட், அதாவது அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய பேட்ரியாட் டொமோஹா யோகனா. இது எதுக்காகனா, அதாவது ஈரானுடைய ட்ரோனோ மிசில்ஸோ பேலஸ்டிக் மிசில்ஸோ ஏதாவது வந்தால் அட்டாக் பண்ணுது, ரேடாரில் சென்சார் பண்ணி அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணும். இது ஒன்று செயலிழந்து பஹ்ரைனுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளில் விழுந்துருச்சு. ஆனால் பஹ்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, உயிரிழப்பு எதுவும் ஏற்படலை, பஹ்ரைன் வாசிகளுக்கு எந்த உயிரிழப்பு ஏற்படலன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அப்படி இருந்தால் சந்தோஷத்துக்கு பெரிய விஷயந்தான். ஒவ்வொரு வீடியோவுடைய கடைசி பகுதியும் நம்ம காசா மக்களுடைய கண்ணீர் கதையை சொல்லிக்கிட்டு இருக்கோம். தன் கணவருடைய பல்லையும் அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸையும் வச்சு நான் அடையாளம் கண்டேன் அப்படின்னு சொல்லி 6 குழந்தைகளை வச்சுருந்த ஒரு நிறைமாத கர்ப்பிணியினுடைய கதை. எஸ்ரா அவங்களுடைய பேர். இப்போ நாங்கள் காசாவினுடைய ஜபாலியா வடக்கு பகுதி, அதாவது ஆப்கானிஸ்தானில் ஒரு வருஷத்தில் குண்டு போட்டதை காசாவில் வடக்கு பகுதியில் அந்த 20 கிலோமீட்டரில் ஒரு வாரத்தில் போட்டாங்க. குறிப்பாக MK-84 தம்புடு பாம், ஊமை குண்டுங்குவாங்க, வழிகாட்டுதல் இல்லாமல் போராடமெல்லாம் போட்டுக்கிட்டே போகிறது. இந்த குண்டு போடுவது சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் தவறுன்னு சொல்கிறாங்க. அந்த குண்டை போட்ட பகுதியில் தான் இவங்க இருக்கிறாங்க. பல இடங்களில் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்துக்கிட்டு தன் கணவர் முகமதோடு சேர்ந்து 6 குழந்தைகளை எடுத்துக்கிட்டு பல பகுதிகளுக்கு நான் போனேன். ஷேக் ஜயீதில் நான் போய் வச்சிட்டேன்,
குவைத் பள்ளிக்கூடம் சொல்லுவாங்க, அங்கே போய் வசித்தேன். UNRAW இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு நான் போய் அங்கங்கே வசித்தேன். ஒவ்வொரு இடத்தையும் நான் கண்டுபிடிச்சோன்னே சரி இப்போ நிம்மதியாகிட்டோம், நல்லா இருக்கலாம் அப்படின்னு வாழ்க்கையை நினைப்பேன். இல்லை உடனே இங்கேருந்து போகணும், அச்சுறுத்தல் அப்படின்னு நோட்டீஸ் போடுவாங்க. என் குழந்தையை தூக்கிட்டு இருந்த பொருட்களையாக எடுத்துக்கிட்டு போகணும். எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். ஒரு வீட்டையே காலி பண்ணி, வீடு தான் இல்லை, அங்கே வச்சிருக்கக்கூடிய அந்த பெட்டு, தலைவாணி, அங்கே அவங்க உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் நிறைமாத கர்ப்பிணியாகவே 6 குழந்தைகளை எடுத்துக்கிட்டு நான் கடந்து போனேன். ஒவ்வொரு நிலைகளும் எனக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. டிசம்பர் 11, 2023 அன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பசி தாங்க முடியல, அந்த 6 குழந்தைகளும் சாப்பாடு கேட்குறாங்க. அம்மாட்ட, அம்மா சாப்பாடுமா, பசி தாங்க முடியலம்மா. கணவர் முகமது இருக்கிறாரு. என்ன பண்ணணும் இப்போ? அந்த மாவு வாங்குகிற இடம் GHF, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து GHF வழியாகவே 1500 பேருக்கு மேலே கொண்டாங்க. அந்த இடத்துக்கு மாவு வாங்க போகணும். நண்பர்களே, தமிழக மக்கள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இதை போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, குடும்பத்தை யாராவது ஒருத்தவங்க போனால் பிரியா விடை கொடுப்பாங்க. எப்படின்னா, கணவர் போனார்னா பிள்ளைய பார்த்துக்க, பிள்ளைகளை முத்தம் கொடுத்து பிள்ளைகள்கிட்ட சலாம் சொல்லுவாங்க. இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் ஒன்று மீது உண்டாவதான் சலாம் சொல்லி நல்ல முறையில் வாழுங்க, நான் இல்லாட்டி நல்லபடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதனுடைய வீடியோ காட்சிகளே தனியாக இருக்குங்க. அப்படி பிரியா விடை கொடுத்துட்டு போகிறார். ஏன்னா 6 குழந்தைகள் பசி தாங்க முடியலை. கர்ப்பிணி வேறு ஒரு பக்கத்தில் வைத்த கர்ப்பிணியாக இருக்காங்க. நான் சாப்பாடு வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. 11 டிசம்பர் 2023 இவர் போன பகுதிகளில் சில இளைஞர்களோடு சேர்ந்து மாவு வாங்கலான்னு போன பகுதியில் இவர் கொல்லப்படுறார். செய்தி கடித்தவனு அவங்க துடிக்கிறாங்க. அந்த வேதனையிலேயே குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. குழந்தை பிறக்குது அவங்களுக்கு. குழந்தை பிறந்த உடனே 7 குழந்தைங்க, ஏற்கனவே 6 குழந்தை, இப்போ ஒரு குழந்தை, 7 குழந்தை. ஒரு பெண்மணி 31 வயசு எஸ்ராங்கிற அந்த பெண்மணி வளர்க்கணும். எப்படியான சூழ்நிலை இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். அந்த குழந்தைய நான் வளர்த்தேன், அந்த நிலையில் அந்த குழந்தைய நான் வளர்த்தேன். அவங்க சொல்கிறாங்க, அந்த குழந்தைக்கு நான் என்ன பேர் வச்சேன்னா, என் கணவருடைய பேர் முகமதுன்னு பேர் வச்சேன். ஏன்னா அவர் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அவர் போகும்போது வார்த்தை சொல்லிட்டு போனார். எஸ்ராவை பார்த்து முகமது வார்த்தை சொன்னாரா, போகிறதுக்கு முன்னாடி, விடைபெறதுக்கு முன்னாடி, இந்த மாவு வாங்குறதுக்கு போகிற முன்னாடி சொன்னாரா, என்னென்னா, இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை எஸ்ரா, பெறுறதுக்கு தான் எல்லாமே இருக்குது, இறைவனுடைய நாட்டம், போகலாம், நான் பிள்ளைகளுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனாராம். கொல்லப்பட்டு எல்லாம் முடிஞ்சது. அப்படியே PCHRக்கு பேட்டி கொடுத்துட்டே வர்றாங்க. எஸ்ரா சொல்கிறாங்க, எங்கள் குழந்தைய வாழ்வதற்காக, நல்ல முறையில் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக, சுதந்திர பூமியை பெறுவதற்காக விலை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே உறுதிமிக்க சிங்கப்பெண் இவங்க தாங்க. உண்மையிலேயே இந்த சிங்கப்பெண்ணுடைய வரலாறு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. இந்த வரலாறு உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.